ஒரு நாள்னா ஒரு நாள் காது காது அப்புறம் பாரு. பேனா ஒரு பேனா 10 பேனா வாங்கி வச்சாலும் ஒரு பேனா இருக்க மாட்டேங்குது. மூடி தனியா பேனா தனியா போட்டுருந்தா உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தீங்க பாத்துட்டு. வேலை செய்யாம அவங்க வீசத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களும் அப்படித்தான் இருக்கு. சரி எடுக்காதீங்கன்னு சொன்னா அழுகுறாங்க. அவங்க 2 பேரும் ஓடி இடம் கட்டிக்கிறாங்க. அடிக்க முடியாது. உன்னையினால காது காதா அப்புன்னா சரியா போகும். ஒரு பேனா 10 பேனா வாங்கி வச்சிருந்தேன். முக்கியமா இப்ப பேனா வேணும். ஒரு பேனா காணா. எடுத்து தரணிங்க அங்க தள்ளிட்டே எடுத்து தள்ளிட்டீனாலுமே. ஐலைனர் மட்டும் எப்படி வச்சுக்கிறா பாருங்க. அப்புறம் இது என்னது ஐலைனர் இல்லாம இது என்னது? இதா அந்த பென்சில் மட்டும் இருக்குது. பேனா விதவிதமா போற பக்கமெல்லாம் புதுசா ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன் நான். முக்கியமான ஒரு டைம்ல ஒரு லெட் இல்லை வீட்டில் காலக்கூடும்டா சாமி. இங்க இருந்து லெட் எல்லாம் யாரும் எடுத்துறாங்க. அங்க டீ ஸ்டாண்ட் வந்தா தான் குழந்தைங்க எடுத்தாங்க. இங்க லெட் இருந்தது. எங்க லெட் இருந்தது? அது நானே எடுத்தேன். அப்புறம் யார் எடுத்தாங்க? கேளு, உங்க அப்பனை போய் கேளு. எங்க அப்பா தான் வந்து எடுத்துக்கிறார் டெய்லியும். இப்போ பேனா வந்தாகணும், இல்லைன்னா காது காது அப்புறம் உறுதி. அப்போதைக்கு வாங்க. ஸோ காலங்காத்தாலேயே டென்ஷன்டா சாமி. வீட்டில் ஒரு பொருள் இருக்க மாட்டேங்குது. எதை வச்சாலும் அத்தனை வேணா அழகழகா வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். எடுத்து தள்ளிட்டா பார்த்தீங்களா? ஒரே தள்ளா. எடுத்து தரேன்னு சொன்னே இல்லைப்பா. இங்க இந்த தள்ளிட்டியா? கொண்டா இங்க வாருங்க. ஒரு டம்மி பேனா கொண்டாந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு தேவை 20 ரூபா 30 ரூபா பேனா அழகழகா வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அழகழகா வாங்கிட்டு வந்து வச்சா என்னைய கேட்டு நானா எடுத்தேன். இப்ப பள்ளிக்கூடமா வர நானா விதமா எடுத்துட்டு போறதுக்கு முகரக்கட்டையும் பார்த்துட்டா